ஹாய் நோபி ஃபேமிலிஸ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா நம்ம லகுனுக்கு வந்திருக்கோம். அது நம்ம சொந்த ஊர். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆணுச்சு, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, செம்ம இருக்குது, பெஸ்ட் இடம். நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுதான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா முத்துப்பேட்டை லகுன் போட்டிங்கனாலே உங்களுக்கு மேப்பில் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு போட்டுக்கு வந்து எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் போய்க்கலாம், அது கொள்கிற அளவுக்கு. ஆனால் மினிமம் எவ்வளோன்னு தெரியலை. ஆனால் இதுக்கு ஒரு போட்டுக்கு வந்து 8K சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் புது மெம்பர், அதுவும் போட்டில் முதல் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், செம்ம பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மற்றபடி அடிக்கடி போட்டில் போனவங்களுக்கு ஒரு நார்மலான வைப்பாக தான் இருக்கும். புதுசாக போகிறவங்களுக்கு இந்த இடம் பெஸ்ட்டான இடம். மிஸ் பண்ணாமல் ஜாலியாக உங்கள் குடும்பத்தோடு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியோடு ஜாலியாக போய் மன திருப்தியாக வந்தோம். சம்மருக்கு க்யூட்டான ரொம்ப அழகான நதியில், அதுவும் காட்டுக்கு நடுவில் செமையாக என்ஜாய் பண்ணோம். இவங்க அதே மாதிரி ஒரு குட்டி தீவில் கொண்டு எங்களை விட்டாங்க. அதுலேருந்து போகும்போது வெறியாக இருந்துச்சு. அந்த தீவு பக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. பட் ஓகே, போய் சமாளிக்கலாம் உள்ள அப்படின்னு தோணுச்சு. இந்த பறவைங்கள்லாம் எங்கள் போட்டில் நீந்தி பக்கத்தில் வந்து அதோட இரையை பிடிக்கிறதுக்காக வந்துச்சு அந்த காட்டு. அப்படியே அந்த இடத்துலேருந்து இங்கே உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி இடம் இருக்கும். அது ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா? ஒன்று சொல்லணும், இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏன் மேலே இருக்குது. இந்த இடத்துல அந்த மரம் வந்து தண்ணிக்குள்ளே போணுச்சுன்னா அதனால் மூச்சு விட முடியாதான். அதான் இந்த வேர்லாம் வந்து மேலாப்பில் இருந்துட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னென்னு தெரியலை, உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் என்னென்னு. ஆனால் இதுதான் ரீசன்னு சொல்கிறாங்க, இது மேலே நிற்கிறதுக்கு. அந்த சைட்லேருந்து வந்து நம்ம இந்த சைடை கொண்டாந்து பார்த்துடலாம். அவ்வளோதான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. போட்டு இந்த ஒரு தீவுக்குள்ளே விட்றாங்க, ஜாலியாக சுற்றி பார்க்க வேண்டியதுதான். சாப்பிட்டெல்லாம் இருக்காங்கண்ணா, இங்கே இடம் கொண்டாந்து சாப்பிட்டெல்லாம் இருக்காங்க. இடம் சூப்பராக இருக்குது. இது அந்த நம்ம ஒரு போட்டோலாம் அங்கே நின்னோம்ல நடுவில், அந்த இடம் தான் இது. அங்கேயே இதை அந்த மூளை தாண்டினா தான் கடல். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம். அங்கே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி போட்டில் ஏறி கிளம்பிட்டோம். எங்கேன்னு தானே கேட்குறீங்க, அந்த இடத்துக்கே திரும்பி போக வேண்டியது தான். ஆனால் கொஞ்சம் நிம்மதி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடச்சிச்சு. அழகான இடங்களும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கலாம்.